ஆனைமலை வட்டார ஜமாத்துல் உலமா சபையினுடைய செயலாளர் மௌலானா சிராஜுத்தீன் மஹதரி ஹஜ்ரத் அவர்கள் கோஷம் எழுப்புவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. எழுச்சியோடு நடைபெறுகிற இந்த கூட்டம் வெற்றியான கூட்டம் என்று தொடங்கி உரத்த குரலிலே கோஷத்தை சொல்லி அரிசை நடுங்க வைக்கக்கூடிய வார்த்தைகளாக இந்த வார்த்தைகள் தந்தல்வானாக. அல்லாஹ்வினுடைய முழுமையான வெற்றியை எல்லோருக்கும் தந்தல்வானாக. கண்டிக்கின்றோம் 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 ஒன்றிய அரசை கண்டிக்கின்றோம் ஒன்றிய அரசை கண்டிக்கின்றோம். ரத்து செய் 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 வக்ஃப் திருத்த சட்டத்தை வக்ஃப் திருத்த சட்டத்தை ரத்து செய் ரத்து செய் ரத்து செய் ரத்து செய் அபகரிக்காதே 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 வக்ஃப் சொத்தை அபகரிக்காதே வக்ஃப் சொத்தை அபகரிக்காதே 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 இறைவன் சொத்தை அபகரிக்காதே இறைவன் சொத்தை அபகரிக்காதே இறைவன் சொத்தை அபகரித்தால் இறைவன் சொத்தை அபகரித்தால் அழிவு நிச்சயம் மறவாதே அழிவு நிச்சயம் மறவாதே இறைவன் சொத்தை அபகரித்தால் இறைவன் சொத்தை அபகரித்தால் அழிவு நிச்சயம் மறவாதே அழிவு நிச்சயம் மறவாதே வஞ்சிக்காதே 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 முஸ்லிம்களை வஞ்சிக்காதே முஸ்லிம்களை வஞ்சிக்காதே 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 மீன்களை வஞ்சிக்காதே முஸ்லிம்களை வஞ்சிக்காதே பிரிக்காதே 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 மதத்தின் பெயரால் மதத்தின் பெயரால் மக்களை பிரிக்காதே மக்களை பிரிக்காதே வேறறுப்போம் 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 வெறுப்பு அரசியலை வேறறுப்போம் வெறுப்பு அரசியலை வேறறுப்போம் காப்பாற்று 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 அரசியல் அமைப்பு சட்டத்தை அரசியல் அமைப்பு சட்டத்தை காப்பாற்று 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 ஓங்கட்டும் 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 சமூக ஒற்றுமை ஓங்கட்டும் சமூக ஒற்றுமை ஓங்கட்டும் வெல்லட்டும் 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 சமூக நல்லிணக்கம் வெல்லட்டும் சமூக நல்லிணக்கம் வெல்லட்டும் அஞ்ச மாட்டோம் அஞ்ச மாட்டோம் அஞ்ச மாட்டோம் அஞ்ச மாட்டோம் எது வரினும் அஞ்ச மாட்டோம் எதுவரினும் அஞ்ச மாட்டோம் எதிர்ப்போம் 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 இறுதி வரை எதிர்ப்போம் இறுதி வரை எதிர்ப்போம் பணிய மாட்டோம் பணிய மாட்டோம் பணிய மாட்டோம் பணிய மாட்டோம் அடக்கு முறைக்கு பணிய மாட்டோம் அடக்குமுறைக்கு பணிய மாட்டோம் கண்டிக்கின்றோம் 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 ஒன்றிய அரசை கண்டிக்கின்றோம் ஒன்றிய அரசை கண்டிக்கின்றோம். ரத்து செய் 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 வக்ஃப் திருத்த சட்டத்தை வக்ஃப் திருத்த சட்டத்தை ரத்து செய் ரத்து செய் ரத்து செய் ரத்து செய். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்ததாக கோவை மாநகர ஜமாத்துல் உலமா சபையினுடைய தலைவர் மௌலானா மௌலவி முகமது அய்யூப் பாக்கவி ஹஜ்ரத் அவர்கள் இந்தியாவில் வக்ஃப் சொத்துகள் என்ற விளக்க உரையாற்றுவார்கள். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி ஷுஹதா மா பஅத். قال الله تعالى في الكلام القديم وفي الفرقان المجيد إن الأرض لله يورثها من يشاء من عباده والعاقبة للمتقين. صدق الله ومولانا العظيم. தமிழ்நாடு ஜமாத்துல் உலமா சபை கோவை மாவட்ட அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்துல் உலமா சபையின் சார்பாக நடைபெற்று வருகிற வக்ஃப் சட்ட திருத்த மசோதாவை எதிர்த்து கண்டித்து நடைபெறுகிற
மாபெரும் கண்டன பொதுக்கூட்டத்திற்கு தலைமையேற்று நடாத்தி கொண்டிருக்கிற கண்ணியத்திற்குரிய மாவட்ட தலைவர் அப்துல்லா ஹசரத் அவர்களே மற்றும் முன்னிலை வகித்து கொண்டிருக்கிற ஆலிம் உலமா பெருமக்கள், சமூகத்தினுடைய பள்ளியினுடைய பொறுப்புதாரிகள் எல்லோருக்கும் ஆரம்பமாய் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. பள்ளிவாசலில் அமைதியாக இருங்கள், பொறுமையாக இருங்க, சண்டை போடாதீங்க, பொய் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த ஆலிம்களை நளினமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று சமூகத்திற்கு வழிகாட்டி கொண்டிருந்த ஆலிம்கள் இன்றைக்கு ரோட்டிற்கு வந்து, வீதிற்கு வந்து மத்திய அரசாங்கத்திற்கு எதிராக ஒரு கண்டன பேருரை நடத்தப்படுகிறது என்று சொன்னால் இந்த கூட்டத்தினுடைய வீரியத்தை உளவுத்துறையிலிருந்து எல்லோருமே தெரிந்து கொள்ள வேண்டும். அவ்வளவு சீக்கிரம் ஆலிம்கள் இது போன்ற கண்டன கூட்டத்தை நடத்த மாட்டார்கள். எங்களுக்கு தெரிந்ததெல்லாம் மீலாது விழா, சமய நல்லிணக்க விழா, இது போன்ற விழாக்கள் தான். இது போன்ற எதிர்ப்பு அரசியல் என்பது ஆலிம்களுக்கு மிக மிக குறைவு. ஆனால் ஒரு மோசமான கட்டத்தை நோக்கி இந்த மத்திய அரசாங்கம் இந்த இஸ்லாமிய மக்களை, குறிப்பாக சிறுபான்மை மக்களை தொடர்ந்து அடித்து கொண்டே இருக்கிறது. நாங்களும் எவ்வளவுதான் ஜுமாவில் பொறுமையாக இருங்கள் என்று சொல்வது, ஒரு கட்டத்தை நாங்கள் தாண்டி விட்டோம். ஒட்டுமொத்த மக்களுக்கும் இந்த போராட்டத்தின் வழியாக இந்த போராட்ட குணம் என்பது ஆலிம்கள் கையில் எடுத்து சமூகத்திற்கு அழைப்பு கொடுத்து பெரும் திரளாக வந்திருக்கிறோம். இதில் யாருமே இதை விவரம் தெரியாதவர்கள் இல்லை. பொட்டணத்திற்காக வேண்டி, பிரியாணிக்காக வேண்டி வந்த கூட்டமும் அல்ல. உங்களுடைய ரசிகர்களுடைய முகத்தை பார்ப்பதற்காக கூடிய கூட்டமும் அல்ல. முழுக்க முழுக்க அல்லாஹ்வுக்காக வேண்டி, அல்லாஹ் ரசூலுக்காக வேண்டி ஒப்படைக்கப்பட்ட வக்ஃபினுடைய சொத்துக்களை இன்றைக்கு அதிகார மமதையில், அதிகார வர்க்கத்தில் இன்றைக்கு வக்ஃபினுடைய சொத்தை கையில் எடுத்து இன்றைக்கு நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிற இஸ்லாமிய சமூகத்தினுடைய மிகப்பெரிய கொந்தளிப்பை பார்த்து நகைத்து கொண்டிருக்கிற சங் பரிவார பாசிசத்தினுடைய ஒட்டுமொத்த அந்த கும்பலுக்கும் இஸ்லாமிய சமூகத்தின் சார்பாக கடும் கண்டனங்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் போராட்ட களத்திற்கு இன்னும் முழுமையாக நாங்கள் வரவில்லை. இன்னும் பள்ளிவாசலில் மெஹராபுகளை பார்த்த நாங்கள் போராட்ட களத்திற்கு வந்தால், சமீபத்தில் 2 நாளைக்கு முன்பு யூபியில் ஒரு அகில இந்திய ஜம்மியத்துல் உலமா ஒரே ஒரு அழைப்பு தான் கொடுத்தது. 2 லட்சம் பேர் திரண்டார்கள். 2 லட்சம் பேர் யூபியில் திரண்டார்கள். நாடு யூபி தத்தளித்து போனது. எங்கிருந்துதான் இவர்கள் இவ்வளவு கூட்டத்தை சேர்த்தினார்கள்? அரசாங்கம் வெளிபிதுங்கி நின்று கொண்டிருக்கிறது. எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு, இந்தியாவில் வக்ஃபினுடைய சொத்துகள். நிறைய சொத்துகள் இருக்கிறது. அரசாங்கத்தினுடைய கெஜெட்டிலேயே எவ்வளவு கொடுத்திருக்காங்க அப்படின்னா, முதலில் ராணுவத்தினுடைய துறை 18 லட்சம் ஏக்கர் இடம் இந்தியாவில் ராணுவத்திற்கு இருக்கிறது. அதற்கடுத்து ரயில்வே துறைக்கு 12 லட்சம் ஏக்கர் நிலம் இந்த ரயில்வே துறைக்கு இந்தியாவில் இருக்கிறது. 3வது இடத்தில் நம்முடைய வக்ஃபினுடைய துறை சுமார் 10 லட்சம் ஏக்கர் நிலம் இந்த இந்தியாவில் நமக்கு இருக்கிறது. இதுல ஆச்சரியம் என்னன்னா, அரசாங்கத்துடைய கணக்கெடுப்பே 10 லட்சம். சத்தியமாக சொல்லலாம், சரியாக விசாரித்து பார்த்தால் நம்முடைய வக்ஃபினுடைய துறைதான் இந்தியாவில் முதல் துறையாக இருக்கும். சந்தேகமே இல்லை. இந்த வக்ஃபு நம்முடைய முன்னோர்கள் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய சொத்தை இன்றைக்கு பாதுகாக்க வேண்டிய காலத்தின் கொடுமையில் வந்து இன்றைக்கு நாம் நின்றிருக்கிறோம். டெல்லியில ஆயிரக்கணக்கான சொத்து, அதுல குறிப்பா ஒரு 130 இடங்களை இன்றைக்கு மத்திய அரசாங்கம் கையில் எடுத்திருக்கிறது.
130 முக்கியமான வரலாற்று பூர்வமான இடங்களை மத்திய அரசாங்கம் சில அதிகாரிகளை கையில் போட்டுக்கொண்டு அந்த இடங்களை கையில் எடுத்திருக்கு. இருக்கிற நாட்டிலேயே அதிகமான வக்ஃபுனுடைய இடம் என்பது யூபியில் இருக்கு. யூபியினுடைய வக்ஃபுனுடைய சொத்து மதிப்பு மட்டும் 2,13,000 சொத்துகள் யூபியில் இருக்கிறது. அதற்கு அடுத்த இடத்தில் மேற்கு வங்கம் இருக்கிறது. 80,000 சொத்துகளோடு மேற்கு வங்கத்தில் 2ஆம் இடத்தில் இருக்கிறது. 3வது இடம் இதே தமிழ்நாடு, நாம் இருக்கிற தமிழ்நாடு 60,000 சொத்துகளோடு இந்தியாவிலேயே 3வது இடத்தில் இந்த தமிழகம் இருக்கிறது. தமிழகத்திலேயே நிறைய இடங்கள் சொத்துகள், இதனுடைய பட்டியல் மிக நீளமாக ஆகிவிடும். சுருக்கமாக நமது கோவை மாவட்டத்தில் மட்டும் நிறைய நூற்றுக்கணக்கான சொத்துகள் இருக்கிறது. அரசாங்க பதிவேட்டிலேயே முதல் இடத்தில் பொள்ளாச்சி இருக்கிறது. பொள்ளாச்சியில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மட்டும் 150 ஏக்கர் இடம் பொள்ளாச்சியில் வக்ஃபுக்கான ஒரு குறிப்பிட்ட இடம் என்று அரசாங்க கெஜெட்டிலேயே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதுவல்லாமல் பல இடங்கள் பொள்ளாச்சி கோவையினுடைய மத்திய பகுதியை விட பொள்ளாச்சியினுடைய பகுதியில் வக்ஃபுனுடைய சொத்துகள் அதிகம். இந்த கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ள எவ்வளவு இருக்கு அப்படின்னா, கோயம்புத்தூர்னுடைய லெவல்ல நமது கோயம்புத்தூர்னுடைய ஹார்ட் ஆஃப் சிட்டி என்று சொல்லப்படுகிற முக்கியமான இடத்துல 15 ஏக்கர் இடம் வக்ஃபுனுடைய இடம். 15 ஏக்கர் இடம் வக்ஃபுனுடைய இடம். இன்னைக்கு நீங்கள் குட் செட் ரோடுன்னு சொல்லுவீங்க, அது வக்ஃபுனுடைய இடம். மார்ட் ஆஸ்பத்திரி அப்படின்னு சொல்றாங்க, அதனுடைய சுற்று வட்டாரம் எல்லாமே ஹசரத் மக்கான் என்ற ஒரு பெரியவரால் அந்த இடம் வக்ஃபு செய்யப்பட்ட இடம். இன்னும் சொல்ல போனா குறிச்சி பிரிவில் இருந்து போத்தனூர் அந்த ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ரோடு வக்ஃபுனுடைய ரோடு. அந்த ரோட்டை வக்ஃபு கொடுத்தவர்களுடைய கபரு தான் அந்த குறிச்சி பிரிவினுடைய மூலையில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற ஒருவருடைய கபர். நிறைய நம்முடைய கண்டன பொதுக்கூட்டத்திற்கு கண்டன பேருரை நிகழ்த்துவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிற மாநிலங்களவை உறுப்பினர் உயர்திரு ஜனாப் MM அப்துல்லா MBA LLB MP அவர்களை ஜமாத் உலமா சபையின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த அப்துல்லா MP அவர்கள் வந்தது மிகப்பெரிய சந்தோஷம். காரணம், பாராளுமன்றத்தில் இதற்கு எதிராக பேசியவர்களில் முக்கியமான நபர்களில் இவரும் ஒருவர். அந்த கூட்டுக்குழுவில் இடம்பெற்று மத்திய அரசாங்கத்திற்கு பல அழுத்தங்களை கொடுத்தவர்கள் இவர்கள். வந்ததில் நாங்கள் மிகுந்த மன சந்தோஷம் அடைகிறோம். அல்லாஹ் அவர்களுடைய வருகையை ஏற்றுக்கொள்வானாக. இப்படி கோவையினுடைய பல பகுதிகளிலேயும் நிறைய வக்ஃபுனுடைய இடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மருதமலையினுடைய கோயில் அடிவாரத்தில் 40 ஏக்கர் நிலம் இன்றைக்கும் வக்ஃபுனுடைய நிலமாக இருக்கிறது. என்ன ஆச்சரியம்னா, அப்படியே சரௌண்டிங் செய்யப்பட்டிருக்கு. அது நிறைய ஆக்கிரமிப்புக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது. வக்ஃபுனுடைய இடம் கோவையில் மட்டும், கோவையினுடைய ஹார்ட் ஆஃப் சிட்டியில் மட்டும் நிறைய வக்ஃபுனுடைய நிலங்கள். இப்படி இந்தியா முழுக்க, அதிலும் நம்முடைய தமிழ்நாட்டில் 3000 பள்ளிவாசல்கள் வக்ஃபுனுடைய பள்ளிவாசல்கள். ஜமாத்தார்களிடத்திலே ஒரு பணிவான வேண்டுகோள், ஏன் இந்த போராட்டம் அவசியம் என்றால், நிறைய பேர் நமது முன்னோர்கள் பள்ளிவாசலை கொண்டு போய் வக்ஃபோட இணைச்சிட்டாங்க. இணைக்கப்பட்டதற்கு பின்னால் அந்த வக்ஃபு இப்ப மத்திய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டிற்கு கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து கொண்டிருக்கிறது. நாம் போராடவில்லையானால் நமது முன்னோர்கள் வக்ஃபிலே ஒப்படைத்தது மிகப்பெரிய குற்றமாக ஆகிவிடும். எனவே போராட்டத்தினுடைய வீரியத்தையும் போராட்டத்தினுடைய அவசியத்தையும் நாம் ஜமாத்தார்கள், பள்ளிவாசலுடைய நிர்வாக பெருமக்கள் இதை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். இந்த வக்ஃபினுடைய பல்வேறு சொத்துகள், இது சம்பந்தமான பல்வேறு விளக்க உரைகள் இன்ஷா அல்லாஹ் எனக்கு பின்னால் மிகப்பெரிய அளவில் விளக்க உரை ஆற்றுவார்கள். கடைசியாக என்னுடைய நேரம் முடிந்ததின் காரணமாக சுருக்கமாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். எனக்கு முன்னால் பேசிய தௌலத் கான் உலூமி ஹஸ்ரத் அவர்கள் சொன்னதை போலவே இந்த நாட்டில் வெள்ளையனை விட்டுக்கொண்டே இருந்தோம்.
வெள்ளையனை விட்டுக்கொண்டே இருந்தோம். ஒரு கட்டம் வந்தது, அந்த ஆங்கிலேயர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தில் சில பிரச்சனைகளை கிளப்பினார்கள். எப்போது மார்க்கத்தில் கை வைத்தார்களோ அப்போது அந்த வெள்ளையர்களுக்கு அங்கே முடிவு கட்டப்பட்டது. அதே எச்சரிக்கையை தான் இன்றைக்கு ஆழ்ந்து கொண்டிருக்கிற பாசிசத்தினுடைய அரசாங்கத்திற்கும் நாம் சொல்லிக் கொள்வது, இதுவரையிலும் நீங்கள் பல்வேறு தாக்குதல்களை தொடுத்தீர்கள். பல்வேறு லவ் ஜிஹாத் என்ற பெயரில் எத்தனை முஸ்லிம் வாலிபர்களை நீங்கள் சிறைப்படுத்தினீர்கள். கேள்வி கேட்ட எத்தனையோ பத்திரிகையாளர்களை கேள்வி கணக்கில்லாமல் நீங்கள் அரெஸ்ட் செய்தீர்கள். எத்தனை மாட்டு அரசியலை வைத்து அதை அடிக்கப்படுவதை பார்த்து கொக்கரித்தீர்கள். முத்தலாக்கினுடைய சட்டத்தை உண்டாக்கி இஸ்லாமிய சமூகத்தில் மிகப்பெரிய கிளர்ச்சியை, பிரச்சனையை உண்டு செய்தீர்கள். இன்னும் எத்தனையோ இஸ்லாமிய தலைவர்களை நீங்கள் கைது செய்து அதன் மூலமாக நீங்கள் நகைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். முடிவு கட்டுகிற கடைசி நேரம் வந்து விட்டது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்வதை போல, வலா தஹ்சபன்னல்லாஹ காஃபிலன் அம்மா யாமலுல் ஸாலிமூன், அநியாயக்காரர்கள் செய்து கொண்டே இருக்கிற அக்கிரமங்களை அல்லாஹ் கவனிக்கவில்லை என்று நபியே நீங்கள் ஒருபோதும் எண்ண வேண்டாம். அவர்களுக்கு நிச்சயமாக ஒரு முடிவு இருக்கிறது. அவர்களுக்கு நிச்சயமாக ஒரு தீர்த்து கட்டப்படுகிற ஒரு நாள் இருக்கிறது என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்லி தருவான், சனஸ்ததிர்ஜுஹும் மின் ஹைஸு லா யஅலமூன், அவர்களை நாம் விட்டுக்கொண்டே இருப்போம். ஒரு கட்டம் வரும், அவர்களை பிடித்து இழுப்போம். அப்போது அவர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் விழி பிதுங்கி நிற்பார்கள். அந்த காலத்தை இந்த பாசிசம் நெருங்கி விட்டது என்பதை இந்த கூட்டத்தின் வழியாக நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். ஆடு நனைகிறது என்று சொல்லி ஓனாய் அழுத கதையாக பாராளுமன்றத்தில் பேசுகிற போது சட்ட அமைச்சர் பேசுகிறார். இது முஸ்லிம்களுடைய நலனுக்காக வேண்டி கொண்டு வந்தது என்று சட்ட அமைச்சர் பேசுகிறார். ஆடு நனைகிறது என்று சொல்லி ஓனாய் அழுத கதையாக அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாமெல்லாம் நனைந்த ஆடுகள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் நனைந்த ஆடுகள் அல்ல. என்றைக்கும் இந்த நாட்டிற்காக வேண்டி எங்களுடைய முன்னோர்கள் மிகப்பெரிய தியாகம் செய்த திப்பு சுல்தானுடைய வாரிசுகள். நாங்கள் எதற்கும் தயாராக இருக்கிறோம். இந்த நாட்டிற்காக வேண்டி, இந்த நாட்டினுடைய அமைதிக்காக வேண்டி, நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக வேண்டி பல பெரும் தியாகத்தையும் விகிதாச்சாரத்தை விட மிகப்பெரிய தியாகம் செய்தவர்கள் இந்த இஸ்லாமிய சமுதாய மக்கள். எங்களுடைய போராட்ட குணத்தை நீ ஒருபோதும் பல்சு பிடித்து நீ பார்த்து விடாதே, நீ தாங்க மாட்டாய். காரணம், எங்களுடைய போராட்ட குணம் என்பது எங்களுடைய ரத்தத்தோடு நினைந்தது, எங்களுடைய ரத்தத்தோடு கலந்திருப்பது. நாங்கள் எந்த நேரத்திலேயும் வக்ஃபினுடைய விஷயத்தில் ஒருபோதும் நாங்கள் இந்த இஸ்லாமிய சமங்க மாட்டோம் என்பதை இந்த கூட்டத்தின் வழியாக பாசிசத்திற்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய தாத்தா பாட்டன், நம்முடைய முப்பாட்டனார்கள் கொடுத்த வக்ஃபினுடைய சொத்து, நம்முடைய முன்னோர்கள் கொடுத்த வக்ஃபினுடைய சொத்து. அதிலே எங்களுக்குள் 1000 கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், எங்களுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம், பல கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். அதையெல்லாம் நீ நோண்டி பார்க்காத, அதையெல்லாம் நீ தொட்டு பார்க்காத. காரணம், வக்ஃபினுடைய சொத்துகளில் பள்ளிவாசல் இருப்பதை போல, தர்காக்கள் இருப்பதை போல கபர்ஸ்தான்களும் இருக்கு. கபர்ஸ்தானில நோண்டி பார்த்தீனா அதனுடைய முடிவு வேறு மாதிரியாக இருக்கும். எனவே எச்சரிக்கையாக உலமாக்கள் போராட்ட களத்திற்கு வரமாட்டோம். எங்களுடைய மாநில தலைவர் சொன்னதை போல நாங்கள் போராட்ட களத்தை நோக்கி எப்போதும் திரும்ப மாட்டோம். ஆனால் திரும்பினால் இதனுடைய முடிவு வெற்றியை காணாமல் ஒருபோதும் நாங்கள் ஓய மாட்டோம் என்கிற கண்டன உரையை நிகழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.